டியூப் தமிழ் வணக்கம். போருக்கு தயார் ஈரான் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்கா மட்டும் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் உடனடியாக 5 பெரும் தளங்களில் மாபெரும் தாக்குதலை நடத்துவோம் என்று எந்தெந்த இடங்களால் தாக்குதல் வரும் என்று ஈரான் எச்சரிக்கை. ஈரான் விடுத்திருக்கும் 5 தளங்களும் அகில உலகத்தையும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஆபத்தான விடயங்களாக இருக்கின்றன. முதலாவது, இப்பொழுது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே இணைய தொடர்பை ஏற்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற ஹோர்முஸ் நீரிணை கடல் அடி ஆழத்தால் செல்லுகின்ற இணைய கேபிள்கள் யாவும் அறுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. இதனால் சர்வதேச இணைய தொடர்பாடல்கள் துண்டிக்கப்பட்டு பெரும் சிரமமும் உலகம் ஸ்தம்பிதமடையும் நிலையும் வரும் எச்சரிக்கை என்று அமெரிக்காவிற்கு கூறியிருக்கின்றது. இது தவிர சற்று முன்னர் ஹோர்முஸ் நீரிணையால் கப்பல்கள் ஒரு நாளைக்கு 35 கப்பல்கள் ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி செல்ல முடியும், அதற்கு மேல் அனுமதிக்க முடியாது என்று மிக இறுக்கமான ஒரு சட்டத்தை அறிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் a big ஹிட் என்று கூறப்படுகின்ற பிரம்மாண்டமான பலத்த அடி என்ற அடியை ஈரான் மீது போட போகின்றேன் என்று அதற்கு தயாராகும் வேளையில் இப்பொழுதோ சொற்ப நேரத்திலோ சில மணி நேரங்களிலோ அந்த தாக்குதல் நடைபெறலாம் என்று உலகம் அச்சமடைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் தாக்குதலுக்கு நாங்கள் பயப்படவில்லை, நாங்களும் தயார் என்று ஈரான் கூறியிருப்பது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் அடுத்த சில மணி நேரங்களில் தாக்குதல் என்று முழங்கிக் கொண்டிருக்க அமெரிக்கா பேரழிவை சந்திக்க போகின்றது என்றும் அமெரிக்காவிற்கு பேரழிவு ஏற்படுத்துகின்ற தாக்குதல்களை தாங்கள் நடத்தி காட்டுகின்றோம் என்றும் ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் யாவும் 50% அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது. அப்படி எதுவும் நடைபெறவில்லை, அனைத்தும் தயாராக இருக்கின்றது. கண்முன் காணப்போகின்றீர்கள், இதுவரை நீங்கள் அறியாத விடயங்களையும் காணப்போகின்றீர்கள் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த 5 முக்கிய விடயங்களில் முதலாவது, ஹோர்முஸ் நீரிணையில் மட்டும் தாக்குதல் என்று கருதிவிட வேண்டாம், சர்வதேச ரீதியான தாக்குதல்களை ஈரான் ஆரம்பிக்கும். ஏமன் ஹவுதி ஆயுததாரிகளினுடைய உதவியுடன் செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கும் பப் அல் மெண்டிஸ் என்கின்ற அடுத்த பெரிய நீரிணை முடக்கத்திற்கு உள்ளாகும். இந்த வழியாலும் எரிபொருள் செல்ல முடியாத காரணத்தினால் உலகம் முழுவதும் எரிபொருள் இல்லாமல் முற்றாக முடங்க வேண்டிய நிலை வரும். உலகளாவிய கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித நிலை அடையும். இதை கண்ணால் காண ஆசைப்பட்டால் தாக்குதலில் கை வையுங்கள் என்பது முதல் எச்சரிக்கை. இந்த நீரிணைகளை ஸ்தம்பிதமடைய செய்ய வேண்டும் என்றால் அது சிரமமான வேலை அல்ல. ஈரானிடம் இருக்கும் அதிநவீன குருட்சர் ஏவுகணைகளினால் அதிரடி தாக்குதல் நடத்தி இந்து சமுத்திரம் முதல் பாரசீக கடல் வரை அமெரிக்க கப்பல்களே நிற்க முடியாத அளவிற்கு தாங்கள் செய்வோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, அமெரிக்காவிற்கு படைத்தளங்களை வழங்கி அமெரிக்க விமானங்களுக்கு எரிபொருள் வழங்கி அமெரிக்காவிற்கு ஆயிலையும் வழங்குகின்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கடும் எச்சரிக்கை. உங்கள் மீதான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், அது தவிர்க்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய இடங்கள் எவை? கட்டாரில் இருக்கும் கட்டாரில் இருக்கும் அமெரிக்காவினுடைய அல் உதைத் முகாம் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகும். சவுதி அரேபியாவில் இருக்கும் பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க முகாம் தப்ப முடியாது. குவைத்தில் இருக்கும் அலி அல் சலேம் என்கின்ற அமெரிக்க முகாம் அனைத்தும் தமது முழுமையான தாக்குதலின் கீழ் வரும் என்றும் அமெரிக்காவிற்கு உதவும் நாடுகளினுடைய குடிநீர் கட்டமைப்புகளும் தகர்க்கப்படும் என்றும் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு இடங்களெல்லாம் பற்றி எரிந்து பெரும் போர் பிரளயமாக மாறும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக மிக ஆபத்தானது, ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் பிரம்மாண்டமான இணைய கேபிள்கள் ஓடுகின்றன. இந்த கேபிள்கள் அறுக்கப்படும். இதனால் இணைய தொடர்பு முற்றாக துண்டிக்கப்படும் என்றும் இதனால் ஏற்பட போகின்ற விளைவுகள் சாதாரணமானவை அல்ல என்றும் ஈரான் கூறுகின்றது. இனி என்ன இருக்கின்றது? வாழ்வா சாவா என்ற நிலைக்கு ஈரான் வந்திருப்பதே இந்த அறிக்கையின் அடையாளமாகும். ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டே இந்த இணைய கேபிள்கள் அறுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றது. இன்டர்நெட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் துண்டாடப்படுமாக இருந்தால் பெரும் சிரமத்தை உலகம் சந்திக்கும்.
இல்லையேல் அவற்றிற்கு சிறப்பாக கட்டணம் விதிக்கப்படும் என்றும் சர்வதேச நிதி சந்தை டிஜிட்டல் உலகம் செயற்பட முடியாதவாறு செய்வோம், இல்லையேல் கட்டணம் பெறுவோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். நான்காவதாக அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா ஆகிய இடங்களில் ஈரானுடைய ஆயுத குழுக்கள் இவர்களுடைய தாக்குதல்கள் ஆங்காங்கு அரங்கேறும் என்றும் கூறியிருக்கின்றது. ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து அமைதி என்று ஓர் ஒப்பந்தம் எழுதப்பட்டாலும் ஈரானுடைய சுரங்கங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதங்கள் மேலும் நவீனமயப்படுத்தப்பட்டு உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய விடுமுறை தினமாகிய மெமோரியல் டேயை நிறுத்தி தாக்குதலுக்கு தயாராகின்ற பொழுது அவருடைய ஏ பிக் ஹிட் என்ற தாக்குதலுக்கு பதிலடியாக இவைகளெல்லாம் நடக்கும் என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. இப்பொழுதே அமெரிக்காவில் மிக பெரும் பிரச்சனை ஏற்பட்டு பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வை கண்டிருக்கின்றது. ஒரு கேலன் பெட்ரோல் $4.55 தாண்டி உயர்ந்திருக்கின்றது. இதனால் அமெரிக்க குடிமக்கள் பலத்த சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், எரிபொருள் பிரச்சனை, அதனுடைய விலையேற்றம், பொருட்களினுடைய விலையேற்றம், பணவீக்கம், இது பற்றி எந்த அக்கறையும் எனக்கு கிடையாது. ஈரானுடைய பிரச்சனையை முடித்துத்தான் மற்ற விடயங்கள் நடக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். மக்கள் இதனால் வருகின்ற சிரமங்களை சந்திக்கத்தான் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் சீனாவினுடைய சாங்சி மாகாணத்தில் வடபுல சீனாவில் இது இருக்கின்றது. லியூ சென்ஜூ என்கின்ற நிலக்கரி சுரங்கத்தில் கேஸ் எக்ஸ்ப்ளோஷன் என்கின்ற எரிவாயு வெடிப்பு ஏற்பட்டு சுமார் 90 பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள். வெள்ளி இரவு இந்த வெடிப்பு ஏற்பட்டது. 240 பேர் இந்த சுரங்கத்திற்குள் இருந்திருக்கின்றார்கள். காரணம் என்ன? விசாரணைகள் நடைபெறுகின்றன. எந்த ரகசியங்களையும் யாரும் மறைக்க கூடாது என்று சீனாவினுடைய பிரதமர் லீ சியாங் உத்தரவிட்டிருக்கின்றார். சீன அதிபர் உடனடியாக ஆவண செய்யும்படியும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படியும் கூறியிருக்கின்றார். சீனாவினுடைய மின்சார உற்பத்தியில் இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நிலக்கரி சுரங்கங்களே உயிர் நாடியாக இருக்கின்றன. இதற்குள் நடைபெற்ற இந்த விபத்திற்கு காரணம் என்ன? சீனா மிக பதட்டமாக இருக்கின்றது. சீனாவினுடைய பொருளாதார நெருக்கடியில் இது அடிமேல் அடியாக இருக்கின்றது. இந்த இடத்தில் பணவீக்கம், பெட்ரோல் விலை உயர்வு பற்றி அக்கறை கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்ப் போருக்கு செல்வாராக இருந்தால் சீனாவினுடைய பொருளாதாரம் மேலும் அடிவாங்கும் என்பதனால் சீனா என்ன செய்ய போகின்றது என்பது தெரியாத நிலை. அதே போல உலகத்தின் மற்ற நாடுகளினுடைய நிலையும் எப்படி இருக்க போகின்றது? தங்களுடைய நாடுகளில் ஏற்பட போகின்ற பெரும் சிக்கலை சந்திப்பதற்கும், மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும், பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கும், எரிபொருள் பிரச்சனை உட்பட விலையேற்றத்தை தடுப்பதற்கும் அரசுகள் என்ன முன்னேற்பாட்டை செய்திருக்கின்றன என்ற கேள்வியை காலம் அவர்களின் முன் எழுப்பியிருக்கின்றது. போர் நடைபெறுமா இல்லையா? பூவா தலையா எது விழுகின்றது என்பது தெரியவில்லை. பூ விழுந்தால் சமாதானம், தலை விழுந்தால் போர். தலை விழுமா, பூ விழுமா? பார்த்திருக்கின்றது கணங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. Come on.